உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனே கர்த்தர் இன்று அவருடைய சத்தத்தை நம்மளுக்கு துணிக்க இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, தேசத்தில் நடக்கிற ஒரு சில காரியங்களை குறித்து முன்னறிவிப்பா கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, தேசங்களுக்காக, தேசத்தில் இருக்க ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமா தேவனே கர்த்தர் தேசத்தில் இருக்க ஜனங்களை பாதுகாக்க வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறாங்க. ஆமென். ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, மக்கு ஸ்தோத்திரம் டாடி. பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு வரவேற்கிறோம், துதிக்கிறேன் சப்பா. இந்த இடம் அசைய தேவாவியுடைய பிரசனம் ஊற்றப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்க பேச போகிற உபதேசங்கள் உங்களுடைய இருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. அதை கேட்கிறேங்க யாவருடைய இருதயங்களும் உங்க நாமத்தை கொண்டு திறக்கப்படுவதாக. அப்போ உமக்குள்ள வளரக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தந்தருளுவீராக. ஆளுகை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அடியான அந்த இடத்துல அப்பிரயோஜனமானவங்களப்பா முற்றிலும் உங்க கருத்துல தாழ்த்தி தந்தருளுகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். பாருங்க, பஞ்சாப் பகுதியில பாத்தீங்கன்னா விமான விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சென்னை பகுதியில பாத்தீங்கன்னா 1.5 வயது சிறுவனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நேபாள் பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளங்கள் புரண்டோடும் நாட்கள் வருகிறது. இது ஒரு கண்டிராத காரியமா இருக்கும் என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, சென்னை பகுதியில சூப்பர் மார்க்கெட் பகுதியில பாத்தீங்கன்னா தீ விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கலிபோர்னியா பகுதியில் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் மற்றும் தீ விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கரை இல்லாத பெரும் இரைச்சலின் சத்தம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கரை போட்டாலும் அந்த கரையை தாண்டி பெரும் இரைச்சலின் சத்தம் உண்டாகும் என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. மீண்டும் ஜப்பான் பகுதியில் வரலாறு காணாத அளவுக்கு பெரும் வெள்ளம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. குவைத் பகுதியில் பாத்தீங்கன்னா ஏர் கிராஸ் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஒண்டிப்பூர் பகுதியில் பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்தி உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. துபாய் பகுதியில் பாத்தீங்கன்னா பாலங்கள் சாய்ந்து விழும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, ஜெர்மனி, பிரான்ஸ் இப்படிப்பட்ட பகுதியில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சூறாவளி காணப்படும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வெடி விபத்து உண்டாகும் என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நார்வே பகுதியில் பாத்தீங்கன்னா விமான விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சிசிலி பகுதியில் பாத்தீங்கன்னா பெரும் வெள்ளப்பெருக்கு உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. உப்பிலி பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. குருமம்பாளையம் அந்த பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யோர்தான் நதியில பாத்தீங்கன்னா விபரீதம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கான்பூர் பகுதியில பாத்தீங்கன்னா நிலச்சரிவு உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அந்த சுயஸ் கால்வாய் இடத்துல பாத்தீங்கன்னா நெருப்புகள் பற்றிக்கொள்ளும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இஸ்லாமியர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்தி உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. குற்றாலம் பகுதியில பாத்தீங்கன்னா பெரும் வெள்ளம் அதிகரிக்கும் நாட்கள் வருகிறது, அது நிமித்தம் சேதங்கள் உண்டாகும் என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வடகொரியா பகுதியில பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நீர்மூழ்கி கப்பலில் பாத்தீங்கன்னா பெரும் சேதங்கள் ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அஸ்ஸாம் பகுதியில பாத்தீங்கன்னா நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் சூறையாடும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் அநேக காப்பகங்களில் விபரீதம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஜெய்ப்பூர், மியான்மர், சிங்கப்பூர், துருக்கி இப்படிப்பட்ட பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. வரலாறு காணாத அளவுக்கு பெரும் சேதங்கள் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேச பகுதியில பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் மற்றும் நிலச்சரிவு, வெள்ளம், அது மாத்திரமல்ல குளிர் பிரதேசமாக மாறும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே நில அதிர்வு ஏற்படும் நாட்கள் வருகிறது, அது மாத்திரமல்ல கொடிய பஞ்சம் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பாம்பே மற்றும் மகாராஷ்டிரா இப்படிப்பட்ட பகுதியில் பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்தி ஏற்படும் நாட்கள் வருகிறது, அது மாத்திரமல்ல ரெட் அலர்ட் போடப்படும் என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அங்கு கடை அடைப்புகள் உண்டாகும், அது நிமித்த கலவரங்கள் ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. செட்டிக்குளம் பகுதியில் பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்தி உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தும்கூர் பகுதியில் பாத்தீங்கன்னா நிலத்தில் பிளவுகள் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, அநேக சாலை விபத்துகள் உண்டாகும் நாட்கள் வருகிறது, அதுல இளம் வாலிபர்களா இருப்பார்கள் என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ராஜஸ்தான் பகுதியில் பாத்தீங்கன்னா ஆழ்துணை கிணற்றில் விபரீதம் மற்றும் சிறுவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆரவள்ளி மலைத்தொடரில் விபரீதம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தென்காசி, விசாகப்பட்டினம் இப்படிப்பட்ட பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மலைக்கோட்டை பகுதியில் பாத்தீங்கன்னா விபத்து உண்டாகும், அது மாத்திரமல்ல விபரீதம் என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. அவினாசி பகுதியில பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்தி ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. திருப்பூர் மாநகராட்சியில் விபரீதம் என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தம்பு ஸ்கூல்ல உள்ள மாணவர்களுக்காக, அங்க படிக்கிற பிள்ளைகளுக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மணப்பாறை பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தென்மேற்கு பருவக்காட்சி நிமித்தம் சேதங்கள் உண்டாகும், அது மாத்திரமல்ல சூறாவளி நிமித்தம் சேதங்கள் அதிகரிக்கும் என்று தேவனே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க.
அநேக சமுத்திரங்கள் பொங்கி வழியும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுக்குறாங்க. அது மாத்திரமல்ல, அமெரிக்கா பகுதியில் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு சேதங்கள் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது. இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், அப்படிப்பட்டதல்ல, இனிமே நடக்க போறது மிகவும் கொடிதா இருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கிற வீடுகள் கட்டிடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பூமிக்குள்ள புதைக்கப்படும் நாட்கள் வருகிறது. அது மட்டுமல்ல, அங்க இருக்கிற ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா மூழ்கடிக்கப்படும் நாட்கள் வருகிறது. மற்றும் விமானம் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும் நாட்கள் வருகிறது. இது எல்லாமே ஏன் அப்படி நடக்குதுன்னா, அந்த எல்லையில தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை கண்டேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதனால தயவு செய்து அந்த பகுதிக்காக நீங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. நிச்சயமா தேவனாகிய கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிற வல்லமை உள்ள தகப்பனா இருக்கிறாங்க. அதுக்கு நிச்சயமாவே பதில் உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா ஔஷதம். வசனம் பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட ஔஷதம் உள்ளவராய், பராமரிக்கிற தகப்பனாய், ஹல்லேலூயா, நம்மளை நேசிக்கிற தகப்பனாய், மகிமையின் தகப்பனாய், அது மாத்திரமல்ல மகிழ்ச்சியை கொடுக்கிற தகப்பனாய், சமாதானத்தை உண்டாக்குகிற தகப்பனாய், நல்ல ஒரு மருந்தாய், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருந்தாங்கன்னா அந்த வீடு மகிழ்ச்சினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்படும். அந்த வீட்டுக்குள்ள தேவனுடைய ஔஷதம் நிரம்பி இருக்கும். தேவனுடைய கர்த்தருடைய மகிமை அங்கே பற்றி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள இருந்தாரு என்றால் எதுக்குமே நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அது ஒரு மருந்து. ஹல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை என்று வேதம் சொல்லுவது போல, தேவனாகிய கர்த்தர் ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டாலே விடுதலை அங்க இருக்கிற எல்லாருக்குமே உண்டாயிரும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பரிகாரிய கர்த்தராய், அப்ப அவரே மருந்தாய் நம்மளுக்கு செயல்படுகிற தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பமா கிறிஸ்தவ தேவனுடைய கர்த்தர் இருக்கிற வீட்டுக்குள்ள சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் எல்லாமே நிலைத்திருக்கும். அது மாத்திரமல்ல, நம்மளுக்கு விரோதமா என்னென்ன அம்புகள் எய்யப்பட்டாலும் அந்த அம்புகளை உடைத்து போடுகிற தகப்பனாய் நம்ம கூட இருப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த பலவானுடைய அம்புகள் எல்லாம் முந்தி கட்டக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிற தகப்பனாய் இருப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமா மகிழ்ச்சியுமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வேணும். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியும். கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் நம்ம பார்த்து கொண்டிருக்க எவ்வளவோ அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா ஒவ்வொரு அசம்பாவிதங்கள் ஒவ்வொரு எல்லைகள்ல நடந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை காக்கிறவராய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவருடைய செட்டை நிழல்களை மறைத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அதனால தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீர்களாக என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெறணும் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா வேணும். ஹல்லேலூயா. அவருடைய வேதத்தை நம்ம உட்கொள்ளும் போது, அவரை சார்ந்து நிற்கும் போது, நம்முடைய நடக்கைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள் எல்லாமே தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு மாற்றப்பட்டு விடும். ஆனா சீரமைப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த பாவ வாழ்க்கை கலைந்து போடப்பட்டு தேவனுடைய கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளை நம்மளை மாற்ற வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தர் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒண்ணு கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை தரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, அக்கிரமத்துக்குள்ளேயும் அசுத்தத்துக்குள்ளேயும் தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகளுக்குள்ளேயும் நம்ம என்ன எப்படி இருக்கிறோம்? அடிமைத்தனமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்குள்ள அடிமைத்தனம் உள்ள பிள்ளைகளை நம்ம இருக்கிறோம். அது ஆனா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்தத்துக்குள்ள அடிமை உள்ளவர்களை நீங்கள் மாற்றப்படும் போது எப்படி உலகத்துக்கு அடிமை உள்ளவர்களை இருந்தீர்களோ அதை அதிலிருந்து விலக்கி தேவனாகிய கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த பழைய வாழ்க்கையை கலைந்து போட்டு, பழைய புளித்த மாவை கலைந்து போட்டுட்டு புதிய வஸ்திரத்தை உடுத்துகிறவர்களாய் தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படும் போது தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு அடிமை உள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்துக்கும் அவருடைய நீதிக்கும் அடிமை உள்ளவர்களாய் மாற்றப்படும் போது அப்ப அதனுடைய பலன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நித்திய ஜீவனை அடையக்கூடிய பலத்தை தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளை நம்ம மாற்றப்பட்டு விடுவோம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க செயல்பட ஆரம்பித்த பிற்பாடு பழைய எகிப்து நோக்கி ஓடாதபடி தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்தத்துக்குள்ள முழுமையாக செயல்பட்டு அதன்படி அதற்குள்ள நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு விட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம அவருக்குள்ள செயல்படும் பட்சத்துல நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்பட்டு விடுகிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளை எழும்ப ஆரம்பிக்கும் போது பழைய பாவ கரைகள் கலைந்து போடப்படுகிறது. அப்பமா கிறிஸ்தவத்தில் ஒரு புதிய மனுஷனாக மாற்றப்படுகிறோம். புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக தேவனாகிய கர்த்தர் நம்மளை ஒரு குழந்தையை போல மாற்ற வல்லமையுள்ள தகப்பனாய் இருக்கிறாங்க.
ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு ஒரு காரியங்களை கற்றுக்கிறார். நம்முடைய எண்ணங்களை சீர் செய்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏன் இன்னும் முழுமையான நன்மை பெற முடியல? ஒண்ணு, நம்ம இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத மேட்டிமையான கண்கள் உண்டு. ஹல்லேலூயா. எல்லா இடத்துலயும் நம்ம உயர்ந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். தேவனாகிய கர்த்தர் இடத்துல நம்ம தாழ்மைப்படுத்தும் போது கர்த்தரே உங்களை என்ன செய்வார்னா ஒவ்வொரு இடத்துலயும் கனத்தை கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கோ தேவன் எதிர்த்து இருக்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தரை பயத்துடனே சேவியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு முழுமையான பயத்துடனே நம்ம தேட ஆரம்பிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அப்பா செவி கொடுக்கிற தகப்பனாய், நம்மளை நடத்துகிற தகப்பனாய், நம்மளை ஏந்துகிறவராயும் சுமக்கிறவராயும், தேவையில்லாத காரியத்துல இருந்து தப்பு வைக்கிறவராயும், விலைக்கு பாதுகாக்கிறவராய், அரணிப்பான கோட்டையாவும் இரட்டிப்பான நன்மை கொடுக்கிறவராயும் நம்மளோட கூட வருகிறார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக பேர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆதியில கொண்ட அன்பை விட்டா என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம எழும்பும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா எப்போது எனி டைமும் நம்முடைய ரத்தம் முதற்கொண்டு எப்படி இருக்கும்னா துடிச்சுட்டே இருக்கும், ஒரே இயேசுவை தேடிட்டே இருப்போம். அந்த சுபாவங்கள், அந்த அன்பு அப்பமாக்கு கொஞ்ச நாட்கள் கழிந்த உடனே, கொஞ்சம் நன்மைகள் பெற்ற உடனே, கொஞ்சம் கிருபைகள் கிடைத்த உடனே என்ன செஞ்சிடறோம்னா அவரை விட்டு அப்படியே ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பித்து விடுகிறோம். ஹல்லேலூயா. அந்த விளக்குதல் பாத்தீங்கன்னா முற்றிலுமாக நம்மளை அவர்கிட்ட பிரித்து போட்டு விடும். தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் உண்டானால் நீங்கள் முதலாவது தெய்வ சமூகத்தில் உங்களை ஒரு நாள் 2 நாள் பாருங்க. அப்படி இல்ல முடியல, இன்னும் ஏதோ விளக்கப்படுற மாதிரி இருக்கே தேவனாகிய கர்த்தரிடத்துல இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு தேவனாகிய கர்த்தரிடத்துல அந்த உணர்வு உள்ளவர்களை நம்ம மாற்றப்பட வேண்டும். முதலாவது பகுத்தறிய தன்மை நம்மளுக்குள்ள இருக்கும்போது அந்த உணர்வு நம்மளுக்குள்ள ஆளுகை செய்யும். அப்பமா கிறிஸ்தவத்துல அப்போ உடனே என்ன செஞ்சோம், தெய்வ சமூகத்துல மறுபடியும் உட்கார்ந்து எதுல நான் விழுந்து கிடக்கிறேன், எந்த இடத்துல நான் பாவத்துல இருக்கிறேன், ஹல்லேலூயா, எந்த இடத்துல தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லாத அக்கிரமத்துக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களே நீங்களே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்பப்பட்டிருக்கு, ஏன் மாற்றப்பட்டிருக்கு, ஏன் பின்வாங்கி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களை ஆராய்ந்து பார்த்துட்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து நினைத்து மனம் திரும்பி ஆதி முதல் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். நீ எந்த நிலைமையிலிருந்து கீழே விழுந்தாய் என்பதை ஆராய்ந்து பார்த்துட்டு மனம் திரும்பி தெய்வ சமூகத்துல மறுபடியும் உன்னை ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட இருந்த அந்த ஆதியில இருந்த அந்த அன்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு அழகா கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம ஆதியில இருந்த அன்பை விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. நீ என்ன நிலைமையில இருந்து அந்த நீ கீழே விழுந்தாய் என்பதை என்ன செய்ய நினைத்து பாரு. நினைத்து பார்த்து மறுபடியும் நீ செய்த கிரியைகளை செய்யும்படியாக உன் இருதயத்தை அப்பா ஸ்திரப்படுத்து, உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து, தேவனாகிய கர்த்தருக்கு நேராக ஆயத்தமாக்கு. அப்படியும் இல்லாத பட்சத்துல, மனம் திரும்பாத பட்சத்துல அப்ப மறுபடியும் நம்மளுக்கு நிறைய எச்சரிப்பை கொடுத்திருப்பாங்க, நிறைய பேசி இருப்பாங்க. அதெல்லாம் கேளாத பட்சத்துல மறுபடியும் நான் உன்னிடத்துல வந்து உன்னுடைய விளக்கு தண்டை அதனிடந்து என்ன செய்வேன், நீக்கி போடுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால தயவு செய்து தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னன்னா, நம்ம ஆதியில இருந்த அன்பை விடாதபடி தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிரவேசிக்கிற பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்படும் போது நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றப்படுகிறோம். அதனால தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட நீங்க ஆயத்தமாகுங்கள் என்று கர்த்தர் வாக்குப்படுகிறார். ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் உங்களுடைய காலத்தை என்ன செய்யுங்க, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நாட்கள் பொல்லாதவைகள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவங்க அநேக இடத்துல பேசுறாங்க, அநேக மெசேஜை கேட்கிறோம். ஆனாலும் நம்முடைய என்ன செய்யறோம், நம்முடைய சத்தியத்தை கேட்டுட்டு கேளாதவர்களை போல இருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம், அதை கேட்டுட்டு நிர்விசாரமாய் விடுகிறவர்களா இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ நினையாத வேலையில. ஹல்லேலூயா. லோத்துடைய நாட்கள்ல நடந்த சம்பவம் நல்லா தெரியும், பாபிலோன்ல நடந்த காரியம் நம்மளுக்கு நல்லா தெரியும். எல்லாமே பாத்தீங்கன்னா நினையாத வேலையில, பெல்தாஸ்தருடைய காலத்துல தேவனுடைய விரல் எழுதினது நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்படிப்பட்ட எல்லா காரியங்களிலேயுமே அப்ப தேவன் அவர்கள் நினையாத நிலை குடித்து வெறித்து தேவையில்லாத அருவருப்புகளை கொண்டு ஆலயத்தில் இருந்த பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்கள், தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா ஒரு இரவுக்குள்ள தேவனாகிய கர்த்தர் பாத்தீங்கன்னா அந்த அழிக்கக்கூடிய திட்டத்தை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஒரு நொடி தான். அதே போலதான் நாம நினைக்காத நாளில் ஹல்லேலூயா நம்ம பொல்லாப்பு நிமித்தம் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னா, தேவனுக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னா, எத்தனையோ ஒரு எச்சரிப்பு கொடுத்து கேளாதவர்களை இருந்தோமே என்றால், ஆதியில் இருக்க அன்பை விட்டவர்களா இருந்தோம்
செய்தோமே என்றால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தை அப்ப நிச்சயமாகவே நடைபெறும். ஹல்லேலூயா. அப்ப இனி காலம் செல்லாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம எவ்வளவோ நம்மளுக்கு நேரம் கொடுக்கப்படுது, ஆனா அந்த நேரத்தை நம்ம என்ன செய்ய முடியல, நம்மளால பிரயோஜனப்படுத்திக்க முடியல. தேவையில்லாத வேலைகள்ல பயங்கர பிஸியா இருக்கிறோம். அப்பமா கிறிஸ்தவ ஆனா தேவனாகிய கர்த்தருக்கு நம்மளுக்கு கொஞ்ச நேரம் கூட கொடுத்தவருடைய சமூகத்துல காத்திருக்க நம்மளால முடியறதுல. உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை நாடி ஓடுகிறோம், உலக பிரகாரமான பொருளாசை நாடி ஓடுகிறோம். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான அந்நிய வல்லமைகளை நாடி ஓடுகிறோம், உலக பிரகாரமான குறி சொல்லுதலை நாடி ஓடுகிறோம், ஜாதகம் பார்க்கறத நாடி ஓடுகிறோம், தீ மிதிக்கிறத நாடி ஓடுகிறோம். இப்படிப்பட்ட எல்லா வல்லமைகளையும் தேடி தேடி ஓடுகிறோம். அங்க தீர்க்க தரிசனம் உரைச்சிருவாங்களா, மாந்திரிகத்தை தேடி ஓடுகிறோம். இப்படி பலவிதமான காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா தேவனாகிய கர்த்தரிடத்துல போய் உட்காருவதற்கு நம்மளுக்கு நேரம் பற்றாக்குறையா இருக்கிறது. வேதத்தை வாசிப்பதற்கு நம்மளுக்கு பற்றாக்குறையா இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இன்னொரு ஓமை சொல்லுகிறார். நம்ம பாத்தீங்கன்னா நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில அவரோடு பயங்கர ஐக்கியத்தோடு இருந்திருப்போம். ஆனா சில காலங்களுக்கு பிற்பாடு அவரை விட்டு நம்ம விலகி வந்துருவோம். ஹல்லேலூயா. நீங்க முதலாவது உங்களுக்கு உடனே என்ன செஞ்சிருக்கோம், மன்னிப்பு கிடைச்சிருக்கோம். ஆனா பிற்பாடு நீங்க தேவனாகிய கர்த்தரை அறிந்தும் அவரை விட்டு விலகி ஓடினீர்களே என்றால், எதெல்லாம் வேண்டான்னு சொல்றாரோ அதெல்லாம் நீங்க மறுபடியும் என்ன செய்வீங்க, உங்க வாழ்க்கையில புதுப்பிச்சு கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. மொபைல் பார்க்காதன்னு சொல்லுவாங்க, தொலைக்காட்சி முன்னாடி இருக்காதன்னு சொல்லுவாங்க, சீரியல் பார்க்காதன்னு சொல்லுவாங்க, இல்ல அக்கம் பக்கத்துல தேவையில்லாத வரவேற்புகளின் சத்தத்தை கேட்காதன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அதுலலாம் நம்ம என்ன பண்ணிருப்போம், மாற்றப்பட்டு இருந்திருப்போம். ஆனா பிற்பாடு கொஞ்சம் சில காலங்களுக்கு பிற்பாடு மறுபடியும் நம்ம என்ன செய்வோம், பழைய பாவங்களை புதுப்பித்துக் கொள்ளுகிறவர்களாய் மாற்றப்பட்டு விடுகிறோம். அப்போ தேவனாகிய கர்த்தர் அன்பா நம்மளோட என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. யாரையாவது வச்சு சொல்லுவாங்க, அல்லது திடீர்னு பாத்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணும்போது அங்கிருந்து ஒரு மெசேஜ் வரும். இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊழியர்கார இடத்துல இருந்து வரும். ஆனா எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யறோம், அசட்டை பண்ணி கொள்கிறோம். ஹல்லேலூயா. அசட்டை பண்ணினவர்களா இருந்து பிற்பாடு என்ன செய்வார் அப்படின்னா மிகப்பெரிய எச்சரிப்பை கொடுத்து விடுவார். ஹல்லேலூயா. அது நம்முடைய உயிருக்கே சேதத்தை உண்டாக்குகிற அளவுக்கான எச்சரிப்பா இருக்கும். அப்ப அந்த எச்சரிப்பு வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், நான் முதல்ல ஆதில இருந்து அன்பனை விடாதபடி அவருக்கு பின்னாகவே ஓடுகிற மகளா மகனா நான் எழும்பணும்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், அவருடைய சுதந்திர வழியா இருக்கணும்னு சொல்லி நீங்க ஆயத்தமாகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஏன்னா அப்படி ரெண்டாவது விழுந்து கிடக்கும் போது மன்னிப்பு பாத்தீங்கன்னா உடனே கிடைக்கவே கிடைக்காது. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் எங்க அப்பா ஈஸியா உடனே மன்னிச்சு என்னை தூக்கி எடுத்துருவாரு அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க பல உபவாசங்கள் போட்டு அப்படியே சமூகத்துல காத்திருந்து பலன் பெற்று அப்பமா கிறிஸ்தவ நடி மறுபடி எழும்புறதுக்கு உங்க இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் எல்லாமே நீங்க உணர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும். அதை அனுபவிக்கும் போது நிச்சயமா அதை உணர முடியும். அப்பமா கிறிஸ்தவத்துல மறுபடியும் எழும்புறது அநேக உபவாசங்களோடு தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். இன்னைக்கு நம்மளால ஒரு வேளை உபவாசம் போட்டு தேவ சமூகத்துல காத்திருக்க நம்மளால முடியறது இல்ல. அவரிடத்துல பொருத்தனை பண்ணிக்கிறோம், அதை நம்மளால மேற்கொள்ள முடியறது இல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய உபவாசம் எல்லாம் நம்மளுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய வீட்டுக்காக, பிள்ளைகளுக்காக மட்டுமே நம்ம செயல்படுத்துகிறோம். தேவனுக்காக நீங்க உபவாசம் போட்டது உண்டா? அவருடைய சத்தத்தை கேட்கணுங்கிறதுக்காக உபவாசம் போட்டது உண்டா? என் தகப்பன் இந்த காரியத்தை சொல்லிட்டாரு, அதனால அவர் சொன்ன காரியத்துக்காக அவர் என்ன உபவாசம் பண்ண வச்சிருக்காரு, அது நிமித்தம் நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்க போறேன், அதற்காக நீங்க திறப்புல நின்றது உண்டா, உபவாசம் போட்டது உண்டா? ஆராய்ந்து பாருங்க. தேவ சமூகத்துல நம்ம இல்லாவிட்டால் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது, நம்மளுக்கு பாதுகாப்பும் கிடையாது. எளிமை உள்ள காலம் மிகவும் கொடுமையான ஒரு காலம். ஹல்லேலூயா. அதனால தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை அவருக்குள்ள சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. அதனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களை விட்டு விலகி அப்பமா கஷ்டத்துல தேவ சமூகத்துல காத்திருந்து அவருடைய பலனை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளை நம்ம மாற்றப்படும் போது பொல்லாங்கனுடைய கண்களுக்கு உங்களை விலக்கி காப்பார், பொல்லாங்கனுடைய வல்லமைகளுக்கு உங்களை விலக்கி காப்பார், உலகத்துல நடக்கிற மிகப்பெரிய அசம்பாவிதங்களுக்கு விலக்கி காக்கிற வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால தயவு செய்து காலத்தை வீணடிக்காதபடி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குற. ஹல்லேலூயா. அதுவும் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வாக்கு பண்ணியிருப்பாங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வரைக்கும் சிலர் பாத்தீங்கன்னா நம்ம அவருடைய சமூகத்துல நிற்போம், நிறைவேற்ற பிற்பாடு அதை விட்டு விலகிடுவோம். அப்படி சுயநலமா தயவு செய்து தேவனாகிய கர்த்தத்துல எதையுமே கேட்காதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஆவிக்குரிய கண்கள் திறக்கட்டும். இசப்ப நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பணும், நான் உங்களுடைய சமூகத்துக்கு பிரவேசிக்கிற பிள்ளைகளா நான் வரணும் அப்படின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்க கேட்க ஆரம்பிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய காரியங்களையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறவராயும் உங்களுக்கு செய்து கொடுக்கிற தகப்பனாயும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்த வரையிலும் தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட அப்ப வருகிறவரா பயணிக்கிறவரா இருப்பார்.
ஹல்லேலூயா. ஊழியர்களை பார்த்து இருக்கிற ஒரு காரியம் பாருங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மனுஷர்களுக்கு பிரியமுள்ள ஊழியக்காரர்களாய், பார்வைக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் என்ன செய்யறோம்? அப்பமா கிறிஸ்துவ செயல்பட ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் அதை கடிந்து கொள்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆனா தேவனுக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ மனுஷனுக்கு ஊழியம் செய்யாதபடி, பார்வைக்கு ஊழியம் செய்யாதபடி, ஹல்லேலூயா, தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனா என்ன செய்ய வேண்டுமாமா? தேவனாகிய கர்த்தருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, இந்த இடத்துல இன்னைக்கு நான் அந்த மெசேஜ் கொடுக்கலாமா, இன்னைக்கு நான் அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகலாமா, இது எல்லாம் என் தகப்பன் தான் சொல்றாரா, இல்ல சத்ரு என்னோட பேசுறானா, எல்லாவற்றையும் நீங்க உட்கார்ந்து ஆராய்ந்து தேவ சமூகத்துல கேட்டு 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 அப்பா இந்த காரியத்தை நான் செய்யலாமா? மோசே அழகா கேட்பாரு. ஹல்லேலூயா. மோசேக்கு தேவனுடைய கர்த்தர் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து வச்சிருப்பாரு. ஆனா அந்த மோசே என்ன செய்வாருன்னா, இன்னும் ஒரு சின்ன சின்ன காரியமானாலும் உடனே தேவ சமூகத்துல தன்னை முழுமையா தாழ்த்தி முகங்குப்புற விழுந்து தேவ சமூகத்துல கேட்க ஆரம்பித்து விடுவார். ஆனா அதே போலதான் இன்னைக்கு தேவனுடைய கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற எச்சரிப்பு என்ன அப்படின்னா, அவருடைய சித்தம் என்னங்கிறத அறிந்து செயல்படுங்கள். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்வைக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை செயல்படும் போது இன்னைக்கு நல்லா இருக்கும், இன்னைக்கு நல்லா இருக்கும். அவங்க கொடுக்கிற காணிக்கை இன்னைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க மேல வச்சிருக்க கனம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்னைக்கு டோட்டலா தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை அறியேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி விடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய பார்வைக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் செயல்படுகிறோம், பிசாசுகளை துரத்துகிறவர்களாகவும் செயல்படுகிறோம். ஆனா தேவனாகிய கர்த்தருடைய வருகைக்கு ஏற்ற ஊழியனாய், வருகைக்கு ஏற்ற ஊழியக்காரியாய் நம்ம செயல்படுகிறோமா? எச்சரிப்பின் சத்தத்தை அறிவிக்கிற பிள்ளைகளை நம்ம செயல்படுகிறோமா? அவருடைய எக்காலத்தை ஊதுகிற பிள்ளைகளாய் செயல்படுகிறோமாங்கிறத நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னதான் அந்த நேரத்துல நீங்க கதறினாலும், அப்ப நாங்க அப்படிலாம் ஊழியம் செஞ்சமேப்பா, இவ்வளவு தூரம் நடந்தமேப்பா, அப்பமா கிறிஸ்துவ நீங்க என்னதான் செஞ்சாலும் கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நான் உன்னை காணல, நான் உன்னை அறியல, நான் உன்னை அறியேன் என்று வாக்கு பண்ணி விடுவார். மகனே மகளே, அதனால தயவு செய்து எழும்புகிற சந்ததியாக இருந்தாலும் சரி, தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். அப்ப யாரா இருந்தாலும் நீங்க உலக பிரகாரம் முகத்துக்காக ஊழியம் செய்யாதபடி, பரலோக தகப்பனுடைய சத்தம் என்ன என்பதை அறிந்து, அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து, அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற பயணிக்கிற பிள்ளைகளை நீங்கள் செயல்படுவீர்களாக என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் உங்களுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தேவனுடைய கர்த்தர் மறுபடியும் விண்ணப்பிக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு எதுலெல்லாம் அடிமைத்தனமா இருக்கிறோமோ, அந்த எதுலெல்லாம் அசுத்தம் நிறைந்தவர்களா இருக்கிறோமோ, எதுலெல்லாம் தேவனுடைய கர்த்தருக்கு பிரியமான அக்கிரமத்துக்குள்ள செயல்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, அது எல்லாம் விட்டு உங்க வாழ்க்கையை விட்டு என்ன செய்யுங்க? அப்பா தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து, அப்பமா கிறிஸ்துவ அதை களைந்து போட்ட பிற்பாடு அப்பா அவருக்குள்ள முழுமையான பிள்ளைகளாய் நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது, அந்த அடிமைத்தனம் நம்மளை விட்டு விலகும் போது தேவனுடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். ஏன்னா தாயின் கருவில உருவாகும் முன்னையே நம்மளை என்ன செய்யறாரு? பேர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை தெரிந்தெடுக்கிறாங்க. இந்த மகனை இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்தா இப்படி என் பிள்ளை இருப்பான். ஹல்லேலூயா. இந்த மகனை கொண்டு வந்தா இப்படி எனக்காக வாழுவா, இப்படின்னு சொல்லி அவரே ஒரு திட்டத்தை அப்பவே வைத்து என்ன செய்யறாரு? அவர் இந்த பூமியில நம்மளை நிற்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய வாழ்க்கை நாளடைவுல எப்படி ஆயிருதுன்னா, நம்ம நடக்கிற செய்கைகள், நம்மகிட்ட இருக்க செய்கைகள் அவருக்கு கோபமூட்டுகிறதாய் மாற்றப்பட்டு விடுகிறது, அவரை எரிச்சலை தூண்டுகிறதாய் நம்ம மாற்றப்பட்டு விடுகிறோம். அதனால தயவு செய்து அப்படி இராதபடி முழுமையாக உங்களுடைய அவயங்களே தேவனுடைய கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுங்க, உங்களுடைய எண்ணங்களை தேவனுடைய கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுங்க, உங்க சிந்தைகள், இருதயங்களை எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது தேவனுடைய கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யற வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அநேக ஆலோசனைகளை எங்களுக்கு கொடுத்தீங்க. இந்த ஆலோசனைகள் எங்களுக்கு பிரயோஜனமுள்ளதா இருக்கிறதுக்காக நன்றி. அது மாத்திரம் அல்ல டாடி, கேட்கிற யாருடைய இருதயங்களும் திறக்கப்படட்டே சப்பா. உங்க கரத்துக்களை முற்றிலும் தாழ்த்தி தந்தருகிறேன். எல்லா கனமும் ஜீவனுள்ள தகப்பன் ஒருவருக்கே செலுத்துகிறேன். அப்படின்னு அந்த இடத்துல அப்பிரயோஜனமானவளப்பா அப்பா கிறிஸ்துவ உங்களுடைய கருவியாக நிறுத்தி வைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். இதை கேட்ட மாத்திரத்துல விட்டு விடாதீங்க, கண்டிப்பா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இயேசுவின் ஊழியங்களுக்காக, எங்களுடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.